தஞ்சாவூர் பெரிய கோயில் வளாகத்தில் வராகி அம்மன் சன்னதி இருக்குது. யார் யாரெல்லாம் பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வராகி அம்மனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அந்த வராகி அம்மன்ட்ட நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்குமே வராகி அம்மன் மேலே அதிக பக்தி உண்டு. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை தரிசிச்சுட்டு தான் போவாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இத்தனை சிறப்புமிக்க வராகி அம்மனை நீங்கள் தஞ்சாவூரில் தரிசனம் பண்ண முடியாட்டினாலும் நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்து ஆத்மார்த்தமாக நினச்சாலே போதும், அம்மன் உங்களுக்கு அருள் புரிவாங்க. அத்தனை அன்பானவங்க. அற்புதமிக்க தஞ்சை வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட்டு வருது 25ஆம் தேதியிலிருந்து. இந்த ஆஷாட நவராத்திரி டைமில் அம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. தினசரி யாக பூஜைகளும் நடக்கும். இந்த ஆஷாட நவராத்திரி ஆனி மாதத்தில் தாங்க கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாதத்துலேயும் வர்ற அமாவாசை திதி முதல் நவமி திதி வரை ஒரு மாதமுமே நவராத்திரி தான். அதை நம்ம பெருசாக யாரும் கொண்டாடுறதில்ல. ஆனால் அது அம்மனுக்கு உகந்த நவராத்திரி தான். அந்த வகையில் ஆனி மாதத்தில் வர்றது வராகி அம்மனுக்கு உரிய நவராத்திரி. அதனால் இதை வராகி அம்மனுக்காகவே ஸ்பெஷலாகவே நாம் இந்த ஆஷாட நவராத்திரியை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் தான் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடுற காலம். ஸோ வராகி அம்மன் விவசாயத்திற்கு துணையாக நின்று விவசாயத்தை காத்து அருள்னு நம்ம முன்னோர்கள் வேண்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நல்நாளில் வராகி அம்மன் விவசாயத்திற்கு தேவையான ஏற்கருவியும் முழக்கையும் கொண்டு தான் பக்தர்களுக்கு அருள்வதாக நம்ம சாஸ்திரங்கள் கூறுகிறது. சாதாரணமாக எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் வராகி அம்மன் உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த ஆஷாட நவராத்திரியில் விவசாயிகளுக்குன்னே அருள் பாலிக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் விவசாயத்திற்காக வேண்டுதல் வைக்கும்போது சிறப்பான பலனை தருவாங்க. விவசாயிகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராகி அம்மனை வழிபட ஆரம்பிங்க. பலன் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியில், அதாவது வசந்த கால நவராத்திரி, எல்லா நாட்களும் விரதம் இருக்க முடியாட்டினாலும் இந்த நவராத்திரியில் வர்ற பஞ்சமி திதி அன்னைக்கு ஒரு நாளாவது நீங்கள் விரதம் இருந்து அன்னைக்கு வராகி அம்மனுக்குன்னு தனியாக கோலம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி அம்மனை நினச்சிங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம். தீர்க்க முடியாத நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதந்தோறும் வர்ற பஞ்சமி திதியில் வராகி அம்மனுக்காக மனமுருகி பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வராகி அம்மன் வழிவகுத்து கொடுப்பா. வராகி அம்மனுக்கு பிடிச்ச நிவேதனம் அப்படின்னா பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ சர்க்கரை பொங்கல், அப்புறம் எள் உருண்டை, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, தேன், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம். இதில் நீங்கள் ஏதாவது முடிஞ்சதுன்னா நிவேதனம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நிறை குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.